அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து மிளகா தான் வந்து அறுவடை எடுக்க போகிறோம். அந்த பாருங்கள், சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்கு. இப்போ காலையில் எடுக்கலாம் அப்படின்னா வெயில் இருந்ததுனால எடுக்கலை, டைம் இல்லை. அரிசி இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்தோம். இப்போ மிளகா செடி இங்கே பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்கு. எல்லாமே நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்க. சூப்பராக எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. இருக்கிறத வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். சரிதா? தெரியுதா? இதெல்லாம் இல்லை, இங்கே இருக்காரு. சின்ன செடியாக தான் இருக்குது. சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்கு. இன்னும் வந்து நம்ம அறுவடை எடுக்கலை. இது பாருங்க, இப்போ வந்து இது பார்த்தா பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. பின்னாடி வந்தது எல்லாமே இப்போ பார்த்தா நமக்கு வந்து பூ பிடிச்சி பிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து இதை நம்ம அறுவடை எடுத்துடலாம். இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அதான் இருக்க கேட்டுடுங்க, பெருசாக இருக்க மாட்டேன். வேங்க, இந்த வருஷம் நமக்கு வந்து நீலம் நம்ம வந்து பெருசாக இருக்கிறது இல்லை. இது வந்து நீலக்காய், அதனால் இது இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒரே செடி தான், ஆனால் சூப்பராக காய்ச்சிருக்கு. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குது. இப்போது இந்த ஒரு செடியில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு செடியில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் செடி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த மிளகா வந்து இப்படி தான் இருக்கும், ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குது. நம்ம எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடை எடுத்துகிட்ருக்கோம். இதை பிடிச்சிக்கதை. இப்போது இந்த பாருங்க, சூப்பராக வந்து காய் இதில் ரெண்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடி வந்து படக்குன்னு நமக்கு உடையுது. அதனால் இப்படி அந்த காம்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து உடஞ்சிருது. பாருங்க, நம்ம கொஞ்சம் அவசரமாக எடுத்தோம்னா பிஞ்செல்லாம் கொட்டிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த செடியில் எடுத்தாச்சு. இப்போது இந்த செடியில் பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. மழை பேஞ்சு நைட்லலாம் சரியான மழை. அந்த மழையில் வந்து எல்லா செடியுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்படி இருக்குது. தண்ணி இல்லாமல் இல்லை. சரிங்க, இங்கெல்லாம் சூப்பராக காய்ச்சிருக்கு. ஒரே செடி தான் நல்லா காய்ச்சிருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லாமே நீ பழுக்கிற நேரத்தில் வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து 2 சைடில் எடுத்தோம். இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது. அதனால் இது இருக்கட்டும். இதில் பாருங்கள், சூப்பர். இந்த பக்கத்து தான், அந்த பக்கத்து காமிங்க. இதுங்க அப்படியே சூப்பராக அப்படியே சரஞ்சரமாக நமக்கு காய் இருக்குது. இப்போது நல்ல லெந்தாக இருக்கிறத மட்டும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மழை பெஞ்சதுனால எல்லாமே செடி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இல்லைன்னா செடி வந்து சூப்பராக இருக்கும். மழை வந்து பயங்கரமாக இருக்குது. இதை பிடிச்சிக்காச்சு. இந்த பாருங்க, இங்கேயும் நல்லா சூப்பராக இருந்தோம். இங்கே தெரியுதா? இங்கே அப்படியே சின்ன செடி தான், ஆனால் நமக்கு சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே மெதுவாக பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா பொசுக்குன்னு அப்படியே ரொம்ப டைட்டாலாம் இல்லை, லைட்டாக தொட்டாலே வந்துடுது. ஒரே செடி தான், இவ்வளோ காய் இருக்குது நமக்கு. போட்டாங்களா? இதானே எதிராகட்டு. இது பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஒரே சரமாக இருக்குது. இப்போது இதையும் வந்து இப்போ லைட்டாக எடுத்தாலே வந்துடுது. இது வந்து ரொம்ப டைட்டாலாம் இல்லை பாருங்க. அப்படியே எடுத்ததுமே சூப்பராக வந்துடுது. ஆனால் இந்த காய் வந்து புளி மிளகா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க. அப்படியே எடுக்க அப்படியே சூப்பராக இருக்குது. எடுக்கிறதுக்கே நல்லா இருக்குது. இப்போது நம்ம அந்த செடியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த செடியில் வந்து
இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து விதை பாதி நான் வைக்கவே இல்லை. இது வந்து நம்ம மிளகா அரைக்கிறதுக்காக நம்ம காய போடும்போது இந்த விதையை வந்து நம்ம செடியில் போட்டு விட்டது தான் இது எல்லாமே வந்தது. இது சூப்பராக இருக்குது. இங்கிட்ட வாச்சு இந்த தெரியுதா? இது பாருங்க சூப்பராக இருக்குது. எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி காய்ச்சா நமக்கே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாருங்க இப்போது இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக புளி மிளகா வந்து போடணும். ஏன்னா இந்த மிளகா புளி மிளகாய்க்கு சூப்பராக இருக்கும். அந்த குண்டு மிளகா வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் புளி மிளகாய்க்கு. இங்கே செய்யுங்க. இது வந்து பின்னாடி வந்து வந்தது, வருவோமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வந்ததுனால இது வந்து லேட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து மிளகாய் எடுத்தோம். இப்போது நூல்கோல் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வாங்க, இது பாருங்க. இது வந்து சூப்பராக வந்து பெருசாக இருக்குது. இது அப்படியே வந்து மண்ணோடு சேர்ந்து இருக்குது. இங்கே பாருங்க மண்ணோடு சேர்ந்து இருக்குது. அதனால் அப்படியே எடுத்துக்கலாமா? கத்தி இல்லையா? எடுத்துக்கலாம் அப்படியே. வேறு நடங்க இதோட சேர்ந்து வருது. இங்கே வச்சுருக்கேன் எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குதுங்க. வேறு கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் வந்து நல்லா பெருசாக வந்துருக்குது. என்னன்னா இப்போது நம்ம வந்து அதை ஒன்று பெருசாக இருந்துச்சு நம்ம எடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து இன்னும் வரலை. இது பாருங்கள், இதெல்லாம் இன்னும் வரல. இதில் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இங்கே கொட்ட இதில் அதே மாதிரி தான் அது ஒன்று வந்திருக்கு, இது ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் ஒரே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இதெல்லாம் ஒரே மாதிரி வந்துக்கலாம். அந்த பக்கம் மிளகா எடுத்தோம். ஒரு நூல்கோல் பெருசாக இருந்தது, நம்ம அதையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து பெருக்கோல் இருக்குது. இப்போ அதை வந்து வாங்க கட் பண்ணிக்கலாம். கத்தி இது பாருங்க. இது வந்து பூ வந்து இந்த பாருங்க அப்படியே விரிஞ்சிருச்சு பூ. அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே விட்டோம்னா பூ வந்து விரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கிடலாம். இது பாருங்க எவ்வளோ தடியாக இருக்குதுன்ட்டு. இதை அப்படியே அறுத்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா மறுபடியும் இதை தளைஞ்சு மறுபடியும் நமக்கு வரும். அதனால் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ ஒன்று நம்ம எடுத்துட்டோம். அப்படியே இங்கே இருக்குது. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டும் நம்ம வச்சதுலேருந்து வெயிலில் வச்சதுனால சீக்கிரமாக வந்துருச்சு. நெல்லில் இருந்ததெல்லாம் இன்னும் வரலை. இப்போது வந்து ரெண்டாவது பெருக்கோழி நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 2 பெருக்கோழி சூப்பராக எடுத்துட்டோம். ரைட்டு. இப்போது பாருங்க செரி டொமேட்டோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரே கொத்தா அப்படியே எல்லாமே நமக்கு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து திராட்சை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க சூப்பராக இருக்குது. திராட்சை மாதிரியே இருக்குது. இது வந்து வேண்டாம், குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு வேண்டான்னு விட்டுருந்தேன். ஆனால் மாடியில் வந்து நான் போட்டு விட்டதுனால வந்துருச்சு. சரி வந்தது எதுக்கு இருக்கட்டும்னு வச்சேன். இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. இந்த காயோட கட் பண்ணுங்க. இந்த காயோட கட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒன்று இருக்கு. இப்போது இதையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இங்கே 2 இருக்குது, அதையும் போட்டு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, பெருக்கோழி, நூல்கோல் இதெல்லாம் நம்ம எடுத்தோம். இப்போ வந்து பீன்ஸ் வந்து ஒன்று இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம அதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது. அதுக்கான இப்போது பீன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. நம்ம சாம்பாரில் தான் அதை போடலாம். இப்போ பெருக்கோழி பாருங்கள், இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நான் வரல. இந்த பாருங்கள் இப்போ தான் லைட்டாக வந்துட்டுருக்கு. இதெல்லாமே இனிமேல் தான் வரும்.
இப்போ வந்த பிறகு நம்ம எடுத்துட்டோம். நம்ம கட் பண்ணி விட்டதை நம்ம விட்டுருக்குறோம். நீ அதுலேருந்து தலைஞ்சு நமக்கு மறுபடியும் வரும். நம்ம பார்க்கலாம் வருதான்னு பார்க்கலாம். வந்ததை நான் பார்த்துக்கிறேன், அதனால் விட்டுருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து பச்சை மிளகா, இது வந்து இந்த வருஷம் நமக்கு நீல மிளகா சூப்பராக, இந்த மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தயிர் சாப்பாடுக்கு வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். புளி வச்சோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மினி தக்காளி நம்ம வந்து இவ்வளோதான் வந்திருக்குது. இன்னும் இங்கேலாம் இருக்குது, நான் அந்த பழுக்கலை. அப்புறம் வந்து நூல்கோல் வந்து ஒன்று எடுத்துக்கிறோம். நூல்கோல் இன்னும் பெருசாக ஆகலை, ஒன்று தான் பெருசாக இருந்துச்சு. அதேமாரி பெருக்கோழி வந்து 2 வந்துருக்குது. இன்னும் பூ இன்னும் வரல, இருந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லையை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.